Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம குடலை ஆல்ரெடி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம சோம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, கல்பாசி, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயிலே நல்ல வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதற அளவுக்கு நல்ல வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். எண்ணெயிலே நல்லா வணங்கட்டுக்க வெங்காயம். இப்படிப்பா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா தான் குழம்பு நல்லா மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம் எண்ணெயிலே. இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து வணக்கிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து வணக்கின பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா குலைவாக வர அளவுக்கு வணக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். நல்லா ஒரு குலைவாக தக்காளி நல்லா வணங்கட்டும். எண்ணெயிலேயே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கட்டும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம குடலில் உப்பு, மஞ்சத்தூள்லாம் எல்லாம் சேர்த்து வேக வச்சிட்டோம். இருந்தாலும் குழம்புக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம நல்லா குலைவாக வணக்கிக்கலாம். நல்லா குலைவாக வணக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க குடல் கறியை சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்க குடல் கறியை சேர்த்து நல்லா நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். குடல் பார்க்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், அந்த பாத்திரம் பத்தாததுனால. இப்போ நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் போல். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் எல்லாம் நம்ம எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பேஸ்ட்டை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் விழுது அரைச்சிட்டு வரதுக்காக அதே மிக்ஸி ஜாரில் இப்போ ஒரு 3 செல் அளவு தேங்காய், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். கறியெலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். குடல்லாம் நம்ம ரொம்ப உடம்புக்கு நல்லது. குடல் எடுத்து வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா குடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி அதே தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துருக்கோம்ல, ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்